ஸ்ரீ குருப்யோ நமக. முத்தாள பரமேஸ்வரிய நமக. எனது குருநாதர்களின் பாதங்களை வணங்கி எனது அன்னை முத்தாள பரமேஸ்வரியின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்று அன்னையிடம் பிரார்த்தனை செய்து, அம்பிகை யார் என்று பார்த்தால், விருதுநகர் மாவட்டம் சங்கரலிங்கபுரம் கிராமத்தில் வடக்கு தெருவில் அமர்ந்து அருள்பாலிக்கும், வரங்களை வாரி வாரி வழங்கக்கூடியவள் அன்னை முத்தாள பரமேஸ்வரி. அவரை வணங்கிட அனைத்து நலன்களும் கிடைத்திடும் என்று நம்முடைய பதிவுக்குள் செல்வோம். வளங்களை வாரி வாரி தரக்கூடியவள் இந்த யோக விக்னேஸ்வரி. விக்னேஸ்வரி என்பவள் யார்? விநாயகரின் பெண் உருவம். இந்த பெண் உருவத்தை பூஜை செய்திட நமது வாழ்வில் அனைத்து தடைகளும் நீங்கி ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. இந்த யோக விக்னேஸ்வரியை எப்படி பூஜை செய்வது? முதலில் யோக விக்னேஸ்வரி என்பவள் பெண் தெய்வம். அவளை பூஜிக்க அனைத்து செல்வங்களும் கிடைக்கும். எந்த ஒரு காரியத்திலும் தடை, தோல்வி, நஷ்டம், சோர்வு, விரக்தி இவற்றிலிருந்து உடனே நிவர்த்தி பெற ஸ்ரீ யோக விக்னேஸ்வரி அம்பிகையை பூஜை செய்தால் சர்வ தடைகளும் நீங்கி யோகத்தை தரக்கூடியவள் இந்த பெண் கணபதி யோக விக்னேஸ்வரி. இவளை வணங்கிட நமக்கு நல்லருள் புரிவாள். நம்ம கேட்ட விஷயங்கள் அனைத்தையும் நடத்தி கொடுப்பாள். இவரை பூஜை செய்ய வேண்டிய நாட்கள், நாம் விநாயகருக்கு எவ்வாறு வளர்பிறை சதுர்த்தி, தேய்பிறை சதுர்த்தியில் பூஜை செய்கின்றோமோ அதே போன்று வளர்பிறை சதுர்த்தி நாளில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை செய்திட காரிய சித்தியும் வெற்றிகளும் யோகங்களும் கிட்டும். தேய்பிறை சதுர்த்தி நாட்களில் இரவில் பூஜை செய்ய கடன், எதிரி, காரியத்தடை, தரித்திரியம், சத்ருபயம், இடையூறு போன்றவை நீங்கும். இவருக்கு மந்திரத்தை 108 முறை பூஜை செய்து வாழ்வில் வளங்களை பெற்றிடுவோம். இதற்குண்டான மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ரீம் யோக விக்னேஸ்வரி சர்வ காரிய யோக அனுகூல சித்தி தேகி நம ஸ்வாஹா. திரும்ப ஒரு முறை சொல்றேன். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ரீம் யோக விக்னேஸ்வரி சர்வ காரிய யோகானுகூல சித்தி தேகி நம ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை நாம் வளர்பிறை நாட்களில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஹோமமாகவும் செய்யலாம் அல்லது மந்திர ஜபமாகவும் செய்யலாம். தேய்பிறை சதுர்த்தி நாட்களில் இரவு நேரத்தில் மாலை 6 மணிக்கு மேல் சந்திரன் உதயமானதுக்கு பின்பாக ஹோமமாகவும் செய்யலாம் அல்லது மந்திர ஜபமும் செய்யலாம். இதற்கு உண்டான நைவேத்தியங்கள் என்னவென்று பார்த்தால், கொழுக்கட்டை, அவல், பொரி, சத்து மாவு, கரும்பு துண்டு, தேங்காய் கீற்று, பொரி, சர்க்கரை கலந்த உருண்டை போன்றவற்றை படைக்க மனம் மகிழ்வாள் இந்த தேவி. இவளை வணங்கி அனைவரும் நல்வாழ்வு பெற்றிடவும். அடியேன் இந்த பூஜையை செய்து பல வெற்றிகளை கண்டுள்ள காரணத்தால் பக்தர்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் இந்த பூஜை உதவட்டும் என்பதற்காக இந்த பதிவினை கொடுக்கின்றேன். இதற்கு எந்த ஒரு தீட்சையும் தேவையில்லை, எந்த ஒரு மந்திர உபதேசமும் தேவையில்லை. விநாயகருக்கு மட்டும் எந்த ஒரு பூஜை செய்தாலும் விதிவிலக்கு உண்டு. தீட்டு காலங்கள் எந்த காலமாக இருந்தாலும் பூஜை செய்து வழிபடலாம். இவருக்கு ஹோமம் செய்ய வெண்பட்டு பூஜையில் போட்டிட வாக்கு சித்தி கிடைத்திடும். அதுபோன்று தரித்திரம் நீங்க வேப்ப எண்ணெயில் ஹோமம் செய்திட தரித்திரம் நீங்கி செல்வ செழிப்புடன் வாழலாம். மற்ற விவரங்கள் அனைத்துமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பூஜை செய்து வாழ்வில் வளம் பெற்று யோக விக்னேஸ்வரியின் அருளை பெற்று அனைவரும் நலமுடன் வாழ எனது அன்னை முத்தாள பரமேஸ்வரியும் ருத்ரகாளி அம்பிகையும் பிரார்த்தனை செய்து இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மேலும் நமது சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்களுக்கு வரும். இது போக இன்னும் நிறைய பதிவுகள் வரும். விநாயகரை எப்படி பூஜை செய்வது, அடுத்து மகாலட்சுமிக்கு எப்படி பூஜை செய்வது, நமது வாழ்வில் ஐஸ்வர்யங்களை தரக்கூடிய யோகலக்ஷ்மி, யோகங்களை வாரி வாரி தரக்கூடிய யோகலட்சுமி பூஜை எப்படி செய்வது, துர்க்கையம்மனை எப்படி துதிப்பது, காளியம்மனை எப்படி துதிப்பது, எனது அன்னை முத்தாள பரமேஸ்வரியை எப்படி துதிப்பது, வராகி அம்பிகையை எப்படி துதிப்பது, ஸ்ரீசக்கர பூஜை,
திதி நித்யா தேவிகள் பூஜை, அனைத்து பூஜைகளும் அடுத்தடுத்த பதிவுகளாக வர இருக்கின்றது. எனவே எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அனைவரும் வாழ்வில் வெற்றியடைய ஸ்ரீ யோக விக்னேஸ்வரியின் பாதம் பணிந்து, எனது அன்னை முத்தாள பரமேஸ்வரியின் பாதம் பணிந்து